சமூக வலைதளங்கள்ல நீதிபதியே அவதூறா பேசிய தாவேகா நிர்வாகி ஒருத்தர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. என்ன நடந்திருக்கு, என்ன ஆயிருக்குன்றத விரிவா பார்ப்போம் வாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூர்ல செப்டம்பர் 27 ரோட் ஷோ நடத்தும் போது கிட்டத்தட்ட 41 பேர் மூச்சு திணறல் ஏற்பட்டு பலியான சம்பவம் பெரிய பரபரப்பை உருவாக்கிய நிலையில சோசியல் மீடியால அவதூறான விஷயங்கள் பொதுவாகவே பரப்பக்கூடாதுன்னு கோர்ட்ல ஆர்டர் தெரிவிச்சது மட்டும் இல்லாம அரசுமே அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் சமூக வலைதளங்களை உரிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்களை அவதூறா பேசினா அதுக்கான சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிச்சு வந்த நிலையில தாவேகாவுடைய நிர்வாகியா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்மல் குமார் Facebookல அவதூறான கமெண்ட் ஒன்னு போட்டிருக்காரு. அதுவும் நீதிபதியை பத்தியே அவர் அவதூறா கிண்டலா போட்ட கேலிக்கை கமெண்ட் இப்போ இணையத்துல சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. Facebookல நிர்மல் விஜய்னு பேர் வச்சிருக்கக்கூடிய இவரு தன்னுடைய அக்கவுண்ட்ல இணையத்துல வாக்குவாதத்துல ஈடுபடுற மாதிரி ஜட்ஜையே தப்பா பேசி போட்ட கமெண்ட் சர்ச்சையை உருவாக்கிய நிலையில போலீசார் இப்ப அவரை கைது பண்ணதா கூறப்படுது. இப்போ நிர்மல் குமார் அவர்களை கைது பண்ணி போலீசார் விசாரணையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகி ஒருத்தர் இணையதளத்துல ஜட்ஜ் அவர்களை தவறாக பேசி போட்ட கமெண்ட் சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. இதை பத்தி உங்க கருத்துக்களை தினேஷாகியும் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு பிக் நியூஸை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ வழங்கியோர் மெட்வே ஹாஸ்பிட்டல், ஜிடி ஹாலிடேஸ் மற்றும் ஆலியா காட்டன் தோத்தீஸ் அண்ட் ஷர்ட்.